இந்த வித்தை நாம் மறந்தோம், நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது. இது எல்லோரும் 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 செய்கின்ற ஒரு வித்தை. இந்த ஜாதியாருக்கு இந்த மதத்தாருக்கு என்பது இல்லை, சகலரும் கை கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த அற்புதமான விஷயம் உள்ளுக்குள் வந்து நின்றுவிட உங்களுடைய அமைதி உங்களுக்கே விரும்பிப்பாக இருக்கும். அதற்கு ஒரு சின்ன வார்த்தை இருக்கிறது. இது தூக்கத்தில் விழிப்பு. இது தூக்கத்தில் விழிப்பு. இந்த இடம் வந்து விட்டால் நீண்ட நெடுநேரம் தூங்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 hours 4 மணி நேரம் தூக்கம் போரும். அந்த தூக்கமும் எப்படி இருக்கும் என்றால், பாலகுமாரன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பாலகுமாரன் பார்த்து கொண்டே இருப்பான். கனவு வராது, பாடி கடக்கும். நீங்கள் தூங்குவதை நீங்கள் உணர முடியும். இது மந்திர வித்தையே இல்லை, இது மனப்பயிற்சி. இந்த பயிற்சியை யாரும் சொல்லித் தருவதில்லை. சொல்லிக் கொடுத்தால் சரியான கோணத்தில் சொல்லித் தருவதில்லை. யாரும் பிராக்டிஸ் பண்ணல. தியானம் பண்ணுவதும் நாடி சுத்தி பண்ணுவதும் பிராணாயாமம் பண்ணுவதும் மறுபடியும் விளையாட்டாவோ அல்லது ரொட்டீனாவோ ஆழ்ந்து உணர்ந்து பண்ணக்கூடிய விஷயமாக இல்லாது போய்விடும். அந்த இடத்தை, அமைதியை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உடம்பினுடைய வலுவு அதிகரிக்கும், மனதினுடைய திண்மை அதிகரிக்கும், பேச்சு குறையும், கண்கள் ஒளி பெறும், பார்ப்பது சரியாக இருக்கும். நம்மில் பல பேர் பரபரப்பாக பார்ப்போம். ஆழ்ந்து அடிமனதிலிருந்து வருகின்ற செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு என்னமோ நாள் நல்லா இல்லை, என்ன வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கு என்னமோ மனம் துள்ளுகிறது, என்ன கவனிப்போம். உள்ளுணர்வு பிரமாதமாக ஏற்படும். அதே நேரத்தில் எப்படி எதிரே இருக்கவங்களோட நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது. சிட்டு கிருஷ்ணமூர்த்தியினுடைய அற்புதமான வாசகம் ஒன்றை உங்களுக்கு நானும் சொல்ல விரும்புகின்றேன். லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப். நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் நமக்கு சரியாக தொடர்பு கொள்ள தெரியவில்லை. ஏன் சரியாக தொடர்பு கொள்ள தெரியவில்லை என்றால், உள்ளே நாம் ப்ரொஜிடியூஸோட, உள்ளே நாம் ஏகப்பட்ட விஷயங்களின் கனத்தோட, மறுப்புகளோட, வெறுப்புகளோடு இருக்கிறோம். எனவே நமக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் வருகிறது, பயம் வருகிறது. அதற்கு இன்னொரு காரணம், நமக்கு என்ன தெரியும், என் வலுவு என்ன என்று நமக்கும் தெரியாது போவதுதான். இந்த அமைதியிலிருந்து உங்கள் பலம், உங்கள் ஆற்றல் தெரியும். எனக்கு பவர் பிளான்ட்ல வேலை செய்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சரியா வேலை தெரியல, அந்த வேலை கற்றுக்காம நான் டபாய்க்கிறேன். என்ன பண்ணும்? யார் அந்த வேலை தெரியும்? அந்த நண்பருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் அழட்டிட்டு போட்டுமே, நான் அந்த வேலை கற்றுக்கணும். ஸோ அவர் அலட்டலை அனுமதித்து நீங்கள் அவர்கிட்ட போய், எனக்கு இந்த வேலை தெரியல, தயவு செய்து சொல்லிக் கொடுப்பா. அட நம்மகிட்ட வந்துட்டியா, வந்துதான் ஆகணும். ஏதாவது வார்த்தைகள் வரும், தேவையில்லாத கமெண்ட் வரும். சகலமும் சகித்துக்கொண்டு வேலை செய்வீர்கள். அந்த சகிப்புத்தன்மை, அவரை சரியாக தொடர்பு கொள்ளும் தன்மை. அவருக்கு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா வேணும். இல்லை, நீ சொல்லித்தரலன்னா யார் சொல்லித்தர போறாங்க? பூ போடணும், போடலாமே, வேலை கற்றுக்கலாம். அப்பொழுது வேலை கற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய அவரை விட பெட்டரா, அந்த ஒருமுகப்பட்டு செய்கிற பொழுது அவரை விட பெட்டரான வெல்டரா, அவரை விட பெட்டரான மேசனா, அவரை விட பெட்டரான கார்பெண்டராக நீங்கள் மாறுவீர்கள். வேலையில மனசு முழுக்க இருக்கும். எழுதுறது எப்படி, எந்த விதத்தில்? சிவசங்கரி அவர்கள் சொன்னது போல நீங்கள் பார்ப்பதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை ஒருமுகப்படுத்துறது. இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த அத்தியாயம் முடிக்கணும். விட்டவே மாட்டேன். இந்த வேலை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ஓய்வு வேண்டாமா? அடுத்த வேலை தான் ஓய்வு. ஏன்? என் வேலையை நான் காதலிக்கிறேன். ரைட்டரா இருக்கிறது பெரிய மூத்தோர் செய்த புண்ணியம், தவம் நினைக்கிறேன். பரம சந்தோஷமா இருக்க. இதை விட பெட்டரான காசு சம்பாதிக்கின்ற விஷயங்கள் இல்லையா இருக்கின்றன. எனக்கு எழுத்து பிடிக்கும், நான் பிடித்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 17 வருடம் ஒரு டிராக்டர் கம்பெனியில் வேலை செய்து விட்டு எனக்கு அங்கு வேலை செய்ய பிடிக்காம ஓடி வந்தேன். பிறர்க்கே உழைத்தே அடையானே, இன்னொருத்தருக்கு வேலை செய்து காலி நான் என் வேலை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்து விட்டேன். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து விட்டேன். எனக்கு அந்த வேலை பிடிக்கல. உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலை செய்யுங்க.
முழுமையா செய்யுங்க, முழு ஈடுபாட்டோட சின்சியரா செய்யுங்க. இந்த வேலை செய்கிறோமே என்ற தலைநோவு ஏற்பட்டால் அந்த வேலை சரியா செய்ய முடியாது. வேதனை ஏற்பட்டால் டபாய்க்கத்தான் தோணும். எப்பொழுது ஏமாற்ற ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாம் மற்றவரை ஏமாற்றவில்லை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இந்த இன்சின்சியர் டிஸ்ஆனஸ்ட் புத்தி இருக்க தூங்கவே விடாது, அமைதியாகவே இருக்க முடியாது. ஒரு ஆரவாரம் அது கேட்கும். இதான் சூட்சமும். டிஸ்ஆனஸ்டி இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள, அந்த இன்சின்சியரிட்டி இருக்கு பாருங்க, அதை மறக்கிறதுக்கு அது ஒரு புடுங்கும் போட்டு, என்ன இன்னைக்கு டபாச்சிட்டல ஏமாத்திட்டல போய் தண்ட சோறு தானே இன்னைக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள கொத்து ஏமாத்தும். அப்போ ஒரு ஆரவாரம் அதை மறைக்க தேவைப்படும். ஆரவாரம் அதாவது உரத்துக்கார பேசுறது, இல்லை உரத்து இன்னொருத்தரோட சண்டை போடுறது, இவன் எவ்வளோ மோசம் தெரியுமா அப்படின்னு போட்டு கொடுக்கறது. இந்த ஆரவாரம் ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஒரு கலாட்டா பண்ணலாமே என்ற ஒரு எண்ணம் எப்பொழுது ஏற்படும் என்றால் உள்ளே நிறைவில்லை. எங்கே நிறைவில்லை? வேலையில் டிஸ்ஆனஸ்டி. ஏன் வேலையில் டிஸ்ஆனஸ்டி? அமைதி இல்லை. ஏன் அமைதி இல்லை? வெறும் எதிர்பார்ப்பு, சோம்பேறித்தனம், உழைப்பு காட்சிதல். இந்த அமைதி வேண்டுமானால் என்ன செய்வது? நாடி சுத்தி, பிராணாயாமம், மந்திர ஜபம், தியானம். வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை. இதைத்தான் எல்லா மதங்களும் எல்லா ஆன்மீகமும் எல்லா விஷயம் சொல்றது. இதுதான் வழி. வேற எப்படியும் வேறு எந்த புத்தகம் கிடைத்தாலும் சரி, புத்தகம் பண்ணுன்னு சொல்லும், அனலைஸ் பண்ணுன்னு சொல்லும். எப்படி அனலைஸ் பண்றது? உள்ளே அமைதி ஏற்பட்டால்தான். ஆரம்பத்தில் மிக கடினமாக இருக்கும். இந்த கடினமாக புத்தி அலையுதே, என்னால் உட்காரவே முடியலையே. எத்தனை நாள் அலைஞ்சா புத்தி இது உடனே உட்காருமா? 25 வருடங்களாக அலைந்த புத்தி 2 நாளில் சரியாகி விடுமா? இல்ல, 2 வருஷம் ஆகும். பயப்பட கூடாது, 2 வருஷம் ஆகும். 27 நீ வேற ஆள், வேறு விதமான ஆள். அந்த 27 வயது இந்த 2 வருஷத்துல எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும் சகித்துக் கொண்டு இதில் ஒரு பக்குவம் வருவதற்காக காத்திருப்பேன். அப்பா, வானம்தான் எல்லை. எத்தனை ஹைட் போலாம் தெரியுமோ, என்னென்ன செய்யலாம் தெரியுமோ. எப்படி விழிப்பில் தூக்கத்தில் விழிப்பு என்று சொன்னேனே, அதே போல விழிப்பில் தூக்கம் என்ற ஒரு நினைவும் உண்டு. வெறும் உட்கார்ந்து இருக்கிறது. எங்கேயாவது சிங்கப்பூர் ஏதாவது ரோட்ல போய், ஒரு பார்க்குக்கு போய், அல்லது நடைபாதை ஓரம் இருக்கிற பெஞ்சில் வெறுமையே உட்கார்ந்து கொண்டு இந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்க, மனம் மெல்ல நகர்ந்து அவிழ்ந்து ஒன்றுமே செய்யாமல் ஒரு அமைதியில் இருக்கும். உறக்கம் போலும் ஒரு அமைதியில் இருக்கும். இது விழிப்பில் தூக்கம். என்னமோ பெரிய வார்த்தை சொல்ற மாதிரிலாம் நினைக்கணும். ரொம்ப பெரிய வித்தை இல்லை, சர்வ சாதாரணமா. இதை ஒரு நாளும் நீங்க செய்ய முயற்சிப்பதில்லை, செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித் தருவதில்லை. இப்ப விட்டுட்டு போற போது தனியா போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துங்க. உட்கார்ந்து மனசு என்ன பண்ணுது என்று ஆழ்ந்து உற்று பாருங்கள். மனம் மெல்ல மெல்ல கூத்தாட ஆரம்பிக்கும். சுமாரு சுமாரு உள்ளே அடங்கும், மெல்ல பதுங்கும். சற்று நேரம் பொறுத்து காணாமல் போகும். அப்படி காணாமல் போகும்போது உடம்பிலும் புத்தியிலும் மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். எனார்மஸ் மெமரி, எனார்மஸ் எனர்ஜி உடம்புல வரும், அதீதமான எனர்ஜி. நான் எப்படி வேலை செய்வேன் என்று என் துணைவியார் சாந்தா அவர்களையும் என் மகன் அவர் சூர்யா அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறேன். கேட்டு பாருங்கள். காலையில் 6 மணிக்கு எழுந்திருந்தா இரவு வரைக்கும் வேலை இருப்பேன், கண்டினியூஸாக செய்துன்னு இருப்பேன். என்னால் சகிக்க முடியும், அத்தனை எனர்ஜி வேலை இருக்கு, செய்து தான் ஆகணும். அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். தூங்குகிற போது மிக அமைதியான தூக்கம். நண்பர்களே, என்னுடைய மகள் ஸ்ரீகௌரியின் திருமணத்தை சமீபத்தில் முடித்தேன். எனக்கு கணக்கில் சைஃபர் போட்ட வாத்தியார் வந்திருந்தார். நான் கூப்பிடல. ஏய், உன் பொண்ணு கல்யாணம் கேள்விப்பட்டேன்டா, நான் வந்தேன். தப்பா? ஐயோ வாங்க சார், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பார்த்தியா நீ என் ஸ்டூடெண்ட்டு,
உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வராத. இல்லை சார், நான் பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் கையால் சைஃபர் வாங்கினேன். கணக்கில் தான்டா சைஃபர், வாழ்க்கையில் 100க்கு 100 வாங்கிட்டியே என்று சொன்னார். நான் சற்றும் எதிர்பாராது என் மகள் திருமணத்தில் வந்து என்னையும் என் மகளையும் என் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வாதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்றைக்கு ரொம்ப நிறைவு. நண்பர்களே, இது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். இதை சொல்லிவிட்டு நான் என் உரையை முடித்துக் கொள்வேன். இந்த இடம், இந்த அமைதி வரும்பொழுது உங்களுக்குள் ஒரு சத்தியம் தோன்றும், ஹானஸ்டி வந்துடும். தப்பா சம்பாதிக்க வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், இழிவுபடுத்த வேண்டாம், மற்றவர் மனதை நோகடிக்க வேண்டாம் என்று வரும். ஒருவேளை இந்த விஷயங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஆனால் எதற்காக பணம் சம்பாதிக்கிறீர்கள்? சந்தோஷத்திற்காக. அந்த சந்தோஷம், பணம் சம்பாதிக்கிற அந்த சந்தோஷம் துக்கத்தை கொடுத்ததெனில், வேதனையை கவிழ்த்ததெனில், கணக்கு தவறாக போய் தண்டனையை கொடுத்ததெனில், அப்பொழுது சந்தோஷம் என்பது ஒரு நடுக்கத்திற்குரிய விஷயமாக போய்விடுகிறது. இந்த சத்தியம், இந்த ஹானஸ்டி உள்ளுக்குள் வருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய அமைதியான சந்தோஷம் ஏற்படும். இவர் என்னை பாராட்ட வேண்டுமே என்று நான் எதிர்பார்க்க மாட்டேன். என் வேலை கதை எழுதுறது. கதை எழுதிட்டு உடனே தெரிஞ்சிடும் இது ரொம்ப நல்லா வந்திருக்க கதைன்னு. அதை பற்றி வேறு யாராவது என்னை பாராட்டுகிற பொழுது இந்த காதல் இந்த காதல போதும், உள்ளே இல்லை. ஏனென்றால் அடுத்த கதையில் பாலகுமார் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கதை முடிஞ்சு போச்சு. நல்லா தன் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உள்ள தைக்கவே தைக்காது, புகழ் போதையே வராது. அடுத்த கதைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும். அடட, பவர் பிளாட்டில் வேலை செய்கிறாங்க, 10 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு புள்ள சொல்லுது, வீட்டுக்குள்ள நிறைய கடை இருக்கு, இங்கே வர்றோம், அடைக்கணும், போரில் காசு. உள்ள துடிக்கும் நமக்கு. அடாடா, எங்கே இருக்கிற பிள்ளை எங்கே வந்து என்ன வேலை செய்யுது? ஆனால் இன்னும் நிறைவு இல்லை என்று சொல்லுகிறதே. இந்த குழந்தைக்கு நிறைவு வர வேண்டுமே, இதற்கு அதிகம் பணம் வர வேண்டுமே என்று இந்த மனம் எண்ணும். அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அந்த பவர், அந்த ஒரு சக்தி இந்த மனதிற்கு வரும். இப்படி நடக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே ஆசைப்படுகிற போது அது நடக்கும். ஒரு பெண் குழந்தை வந்து, மாமா கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எங்கள் மாமியார் நடத்தினார்லாம் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு, எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டு அழுதது. எனக்கு தெரியும், நான் ஒரு மகளை பெற்றவன். அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைக்க பல்வேறு சிரமங்களை பட்டவன். அந்த பெண் போய் நல்லபடியாக கொடுத்தம் பண்ண வேண்டுமே என்று விரும்பியவன். நன்றாக நல்ல கணவருடன் அமைதியாக கொடுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று சந்தோஷம் அடைபவன். அந்த நிறைவில் இந்த குழந்தையை பார்க்கிற பொழுது இதனுடைய வேதனை, ஒரு பெண்ணினுடைய வேதனை, எனக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத அந்த பெண்ணுடைய வேதனை எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் எதுக்கு வச்சு தரையை தடவி, இல்லையே 3 மாசத்துல உனக்கு கர்ப்பம் வந்துருமே, எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே என்று தலையை தடவிட்டு 3வது மாதம் அந்த பெண்மணி ஓடி வந்து சொன்னாள், மாமா நான் 45 நாள் முழுகாம இருக்கேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டார் டாக்டர். இது நான் செய்ததா? இல்லை, நான் எனக்குள் இருக்கிற சத்தியம். பாலகுமாருக்கு இங்கே எந்த விதமான தகுதியும் இல்லை, எனக்குள் இருக்கிற சத்தியம். நண்பர்களே, இந்த சத்தியத்தை எனக்குள் திணித்தது என் சத்குருநாதன் யோகிராம் சரத்குமார். உள்ளுக்குள்ள ட்ரில் பண்ணி இறக்கிறது. நான் ஒரு சிஸ்டத்துக்கு வந்தேன் கௌடியா மடத்திலேருந்து. என்னை வெறுமையில் இருப்பதற்கு, அமைதியாக இருப்ப தெரிந்த போது என் குருநாதரை சந்திக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. கடவுள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதை பற்றி எழுதுகிறாய்? குடும்பத்தை பற்றி எழுதுகிறேன். குடும்பத்தை பற்றி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது பாலகுமாரா? எனக்கு வேறு என்ன தெரியும்? நீ கடவுளை பற்றி எழுத வேண்டும்.
எனக்கு கடவுளை பற்றி தெரியாதே, நீங்கள் சொல்வதென்றால், நீங்கள் காண்பிக்கிறது என்றால் நான் கடவுளை பற்றி எழுதுகிறேன். எனக்கு கடவுள் பற்றிய நம்பிக்கை இல்லை, அது சந்தேகமாக இருக்கிறது. பாடல்கள் பல ஆயிரம் தெரிந்திருப்பினும் உண்மையிலே கடவுள் உண்டா என்பது கேள்வியாக இருக்கிறது என்று சொன்னவுடன் என் குருநாதர் என் தலையை தடவி, முதுகை தடவி, இடுப்பை தடவி, கையில் இழுத்து அணைத்துக் கொண்டு இதோ பார் என்று சொல்ல கடவுளுடைய உருவம் என் முன்னே தோன்றியது. அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்ற வார்த்தை சத்தியம். அது மழுமான் ஏந்தியதல்ல, அது நாமம் தரித்ததல்ல, எந்த விதமான உருவம் உள்ளதல்ல, அது எங்கும் நிறைந்த பேரொளி. எனக்குள், அங்கே, அவருக்குள், அவருக்குள், அதுக்குள், நாய்க்குள், பூனைக்குள், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு சக்தி. திரும்பி என்னுடைய குருநாதரை பார்க்கும்போது ஒரு திகழ் சக்கரமாக அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி மணல் துகளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, உங்கள் உடம்பிற்கு எல்லார் உடம்பிற்குள்ளும் மூலாதாரம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அப்படி தட்டி அப்படி எழுப்ப முடியும் ஞானிகளால். அடியில் இருந்து ஒரு சக்தி பீரிட்டு கிளம்பி நெஞ்சுக்கு வந்து தாக்கியது. இங்கே கீழே இருக்கிற அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவிருக்கின்ற இடத்தில் இருந்து மேலே வந்து நெஞ்சை தாக்குகின்ற போது அந்த நேரம் என்ன, கையை கொண்டு வரத்துக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனால் பல மணி நேரம் நான் டிராவல் மிகப்பெரிய வேகத்தில் பயணப்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றியது. எனக்குள் பார்க்க முடிந்தது. ஆக நண்பர்களே, கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையோடு இருங்கள், சத்தியத்தோடு இருங்கள். அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற நடுநிலைமை தான் சத்தியம். விருப்பு வெறுப்பற்ற நிலைதான் சத்தியம். இந்த விருப்பு வெறுப்பற்ற நிலை எப்படி வரும்? தியானம். தியானத்தினுடைய ஆரம்பம் மந்திர ஜபம், மந்திர ஜபத்தினுடைய ஆரம்பம் பிராணாயாமம், பிராணாயாமத்தினுடைய ஆரம்பம் நாடி சுத்தி. பிறகு எங்கேனும் ஒரு குரு வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து, கதவை திறந்து, அங்குள்ள சாமான்களை துரைத்து அமைதியாக இருங்கள். தென்றல் வந்தாலும் வரும். உங்களுக்குள் இருக்கின்ற அமைதியை வளர்த்து உங்களுடைய தூசிகளை வெளியே தள்ளி நீங்கள் திறந்த ஒரு மனிதராக அமைதியாக இருங்கள். கடவுள் உங்களுக்குள் வந்தாலும் வருவார். ஏன்? இதற்கு என்ன சாட்சி? இதோ உங்கள் முன்னே நிற்கின்ற பாலகுமாரன் சாட்சி. அங்கு கெனாதபடி எங்கும் பிரகாசமான இறையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள் கண்மூடி பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள் இறை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிலிருந்து பீரிடுகிறதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனந்த பரவசங்களை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பரவசத்தில் இருந்து, அந்த சத்தியத்தில் இருந்து என் எழுத்துக்கள் வந்து உங்கள் மீது ஓடுகின்றன. அதனால் தான் நீங்கள் என்னிடம் வருகிறீர்கள். நீங்கள் என்னிடம் இழுப்பது வேறு எந்த தந்திரமும் அல்ல, என்னுடைய சத்தியம், என் எழுத்தில் இருக்கின்ற சத்தியம். உங்களை வழிநடத்த, சொல்லிக் கொடுக்க எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அது. இந்த ஒரு விஷயத்தை நான் சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்ற நிலையில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் தெரியாது, எனக்கு அயர்ன் பண்ண தெரியாது, எனக்கு காஃபி போட தெரியாது. ஆனாலும் இவை அத்தனையும் ஒரு விஷயத்தால எனக்கு நல்லா எழுத தெரியும் சார். இவை அத்தனையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன. ஆசை ஆசையா என் பொண்டாட்டி காஃபி போட்டு தரான். எங்கு போனாலும் போவதற்கு காரும் அதற்கு உண்டான வசதிகளும் வந்திருக்கின்றன. நண்பர்களே, உங்கள் சத்தியம் உங்களை காப்பாற்றும். இந்த சத்தியத்திற்கு நான் சொன்னது போல ஒரு சின்ன சிஸ்டம் இருக்கு. இந்த 25 வயதில் முகம் வேதனைப்பட்டு நாங்கள் எங்கேயோ ஒரு சின்ன இடத்துல, இடம் தெரியாத இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று எவரேனும் நினைத்தால் இல்லை. நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்கள், மாறும். உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எப்பாரு நவ், ஹியர் அண்ட் நவ் பாய்ஸ், ஹியர் அண்ட் நவ். இந்த க்ஷணம் உள்ளுக்குள் வைராகியமாக தெளிவாக தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நாளை காலையில் நாடி சுத்தி பண்ணியே ஆகணும். 8 இழுத்து 16, 8 இழுத்து 16, 10 தடவை. பிறகு பிராணாயாம் 8 இழுத்து 20, 16, 20 உள்ளுக்குள்ளேயே நிற்க வைப்பது.
பிறகு எழுவது விடுவது என்று இருங்கள். மிக அற்புதமாக ஒரு மாற்றம் உடம்பு உணரும். உடம்பு உணர்ந்த பிறகு மனம் உணரும். மனம் உணர்ந்த பிறகு அமைதியாய் நீங்கள் யார் என்பதை நீங்களே எவர் உதவியும் என்று கண்டுபிடிவீர்கள். உங்களை என் சத்குருநாதன் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் வழி நடத்தட்டும். அவர் ஆசீர்வாதம் இந்த அற்புதமான ஆரோக்கியமான